அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பதஞ்சோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. மக்கள் மனதில் ஒரு எண்ணங்கள் இருக்கும். நம்ம ஏழ்பியில் போய் சேர்ந்துட்டோம், ஒரு பேசிக் கிளாஸ் படித்து முடிச்சிட்டோம், அடுத்து அட்வான்ஸ் கிளாஸு அப்படிங்கிறத சேர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு இப்போ டைம் லாட் ஆகலை, அடுத்த பேட்ச் வாங்க ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லிட்டே வர்றாங்க. அப்புறம் என்கிட்ட காசு இருக்குது, எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, காலையில் 4:30 மணிக்கு எந்திரிக்க முடியும். ஆனாலும் எனக்கு உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்படி இப்போலாம் நடக்கும்? ஏன்னா நிறைய மாட்டேருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சார் என்கிட்ட பணம் இருக்குது, நான் பேசிக் படித்து முடிச்சிட்டேன், அடுத்த கிளாஸ்க்கு கேட்டோம்னா பொறுங்கிறாங்க, காலச்சூழ்நிலை என்ன செய்ய அப்படிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. சரிங்களா? அது சம்மந்தமான பதிவாகவும் இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு சிலர் ஜாதகம் படிச்சிருவாங்க, ஏஎல்பி மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஜோடம் படிச்சிருவாங்க, பலன் சொல்ல வராது. எப்படி பதறுவாங்க, பயப்படுவாங்க. நம்ம சொல்கிறது நடக்குமா நடக்காதா, நமக்கு வாக்குப்பளிதரை இருக்கா அப்படிங்கிற தன் பயங்க இருக்கும். சரிங்களா? இப்படிப்பட்டவங்களுக்கான பதிவு தான் இது. எப்படி நான் ஒரு பேசிக் படிச்சுட்டேன், சரிங்களா, பாரம்பரியமாக இருக்கலாம், ஏஎல்பி இருக்கலாம், நம்மளுக்கு எது பிடிக்குதோ அந்த இது, ஆனால் பலன் சொல்ல வரல, நம்ம சொல்கிறது நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு பதிவு இல்லை. நான் படிச்சிருக்கேன் ஹையர் ஸ்டடீஸ், இப்போ உதாரணமாக ஏஎல்பி படிச்சிருக்கேன், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த பிரபஞ்சம் ஏதோ தடுக்குது, இதுலேருந்து தற்காத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நான் பதிவு. பொதுவாக இந்த பிரபஞ்சம் நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம பெற்ற தாய் தந்தரோட அனுகிரகம் முதல்ல வேணும். அப்புறம் பெற்ற தாய் தந்தரையை வணங்குவது. சரிங்களா? அடுத்து நமக்கு பாலஞ்சொல்லி கொடுக்குற அந்த குருமாரை மனசால் நினைக்கிறது. நான் உங்கள்கிட்ட பாடம் படிக்க நினைக்கிறேன், எனக்கு இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக ஒரு அனுகிரகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது. சரிங்களா? அடுத்து குலதெய்வத்தை வணங்குறது. ஏன்னா நம்மளோட ஆள் மனம் அப்படிங்கிறது 5ஆம் பாகம், குலதெய்வம் 5. நம்ம மனசு என்ன நினைக்குதோ அதை அடையணும்ல, அதுக்காக குலதெய்வத்தின் அருள். சரிங்களா? இது கம்பல்சரியாக வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார கிரகங்கள் அப்படிம்பாங்க. இப்படி கோச்சார கிரகங்கள் அப்படிம்பாங்க. உதாரணமாக ஏதாவது ஒரு லக்கணம் நடக்கிறப்ப என்னுடைய அட்ச லக்கணம் இப்போ தனுசு போகுது, அப்போ நான் என்னையை முன்னிலைப்படுத்தும் பொழுது மற்றவங்களுக்கு இலகுவாக புரியும். அப்புறம் கோச்சாரத்தில் தனுசு அட்ச லக்கணத்திற்கு 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல, அதாவது கடகத்திலையோ, சரிங்களா, இப்படி இடங்களில் கோச்சார கிரகங்கள் போகும்பொழுது 8ஆம் இடத்துல போகிற கிரகத்தோட பார்வை வீச்சுக்கள் 2ஆம் இடத்துல தான் வரும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அந்த நேரத்தில் படிக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். எப்படி நம்ம ஜாதகம் எப்படி இருக்குங்கிற நம்ம 2வது. சரிங்களா? கோச்சாரத்தில் பார்க்குறோம், அட்ச லக்கணம் தனுசு போதுங்க, நான் இன்னும் மேலும் நிறையா படிக்கணும் ஆசைப்பட்றேன், என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி தேதிக்கு தனுசு அட்ச லக்கணத்திற்கு 1-4க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் யார் அப்படின்னா நம்முடைய குரு பகவான். அவர் எங்கே இருக்காங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானுடைய பார்வைகள், சரிங்களா, 7ஆம் பார்வையை 12ஆக பார்க்கும், 9ஆம் பார்வையை 2 தான் பார்க்கும். அப்படிங்கிறனால இன்றைக்கி தனுசு அட்ச லக்கணம் கொண்டவங்க ஜோடம் சம்மந்தமான விஷயங்கள் அவங்க படிக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் சொல்கிறத அவங்களால புரிய முடியாது. ஏன்னா குரு 6க்கு பெறுறாரு. சரிங்களா? அப்போனா சொல்லுகின்ற குறிப்புகளை நம்ம எழுதிக்கிட்டே வரணும். புரியுது புரியலை எழுதணும். சரிங்களா? இன்றைக்கி புரியாது, நாளைக்கு புரியலாம், நாளை புரியலாம். சரிங்களா? ஆனால் புரியும். சரிங்களா? அப்போ நம்ம கடமை என்ன, வகுப்பில் குறிப்பெடுத்தல். சரிங்களா? பொதுவாக ஜோடம் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க மேற்கு திசைன்னு ஒருத்து தெற்கு திசை நோக்கி அமர்ந்து இது மாதிரி கருப்பு கலர் பேனா வச்சு எழுதணும், பிளாக் ப்ளம். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் நீதிமான். சரிங்களா? அவருடைய நம்ம மையை பயன்படுத்தும் பொழுது இது கருப்பு கலர் பிளாக். ஆனால் என்னது எல்லோ கலர். நான் ஏன் எல்லோ வச்சுருக்கேன் அப்படின்னா இது குரு, நான் தனுசு அட்ச லக்கணம், அதனால் அந்த குருவையும் எடுத்துக்கிறேன், பிளாக் கலரையும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த அமைப்பு இயற்கையாகவே எனக்கு கிடைச்சது. நான் எங்கேயும் போகல, எனக்கே அது கிடைச்சது. ஒரு 10 பேனா செட்டாக வாங்கினேன், என்னுடைய பையன் வாங்கி கொடுத்தான். சரிங்களா? நம்ம இதை எங்கே வந்துட்டோம் அப்படின்னா, அப்புறம் கருப்பு கலர் பேனா பயன்படுத்துறது, படிக்கும் பொழுது மேற்கு திசை தெற்கு திசை நோக்கி அமர்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆளுக்கு பலன் சொல்ல போகிறோம். எனக்கு இன்றைக்கி பணம் வேணும், எனக்கு 1000 ரூபா வேணும், நான் ஒரு வண்டிக்கு டியூ கட்டணும், மாத டியூ 1500 நான் கட்டணும், எனக்கு இன்றைக்கி 1500 வேணும், ஆனால் என்கிட்ட 500 இருக்குது, 1000 ரூபா எனக்கு வேணும். திடீர்னு ஒரு ஆள் ஜோடம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க, அவங்க நம்ம அக்கௌண்ட்டில் பணம் போடலை. சரிங்களா? அவங்களுக்கு நம்ம பலன் சொல்லணும், அவங்கள்ட்ட நமக்கு பணம் வரணும், எனக்கு பணம் தேவை இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், தெற்கு திசை பார்த்து அமர்ந்து அந்த ஜாதகருக்கு பலன் சொல்லும் பொழுது அவர் எனக்கு நான் என்ன நினச்சேனோ
அந்த பணத்தை அவர் போடுவார். எனக்கு 1000 ரூபா இது வந்து நார்மல். அதுக்குன்னு எனக்கு 10,000 வேணும் 1,00,000 வேணும் கேட்டால் கிடைக்காது. ஒரு நார்மல். சரிங்களா? அப்புறம் தெற்கு திசை பார்த்து அமர்ந்து நாம் பலன் சொல்லும் பொழுது நம்மளுடைய பணத்தேவை உடனே பூர்த்தியாகும். சரிங்களா? ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த செயல் நடக்குமா அப்படின்னா அதில் ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஜாதகம் கேட்கும் பொழுது அவங்களுடைய மனது திருப்திப்படும்படியாக ஜாதக பலன் அமையும். அவங்க கேட்டு பெறுவாங்க. அந்த செயல் நடப்பதில் கொஞ்சம் காலதாமதமாகும். ஆனால் அதுவே கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்தும் பொழுது, கிழக்கு திசை நோக்கி நம்ம அமரணும் ஜாதகம் பலன் சொல்கிறவங்க. சரிங்களா? அமர்ந்துக்கிட்டு நீங்கள் பலன் சொல்லும் பொழுது ஜாதகத்துக்கு கிடைக்கிற பணம் கம்மியாக இருக்கும். ஆனால் பலன் அவ்வளோ துல்லியமாக வரும். பொட்டில் அடித்த மணிக்கு வரும். சரிங்களா? அப்போனா ரிப்பீட்டட் கிளையண்ட்ஸும்பாங்கள்ல, ஒரு ஜாதகம் மட்டும் போவாங்க, அவங்க சொந்தக்காரங்க நட்பு வட்டாரன்னு சொல்லி வருவாங்கள்ல, இப்படி ரிப்பீட்டட் கிளையண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் நம்ம ஏற்கனவே என்ன எடுத்தோம்? உதாரணமாக தனுசு அட்சலக்கணம்னு எடுத்தோம். அப்போனா தனுசு அட்சலக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி யாருன்னா சுக்கிரன், 8ஆம் அதிபதி யாருன்னா சந்திரன். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வெள்ளிக்கிழமையிலையும் சனிக்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் திங்கட்கிழமையிலையும் நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் கோப்பையை கழுவுறத ஒரு கடமையாக வச்சுக்கணும். ஒரு ஜாதகம் கணிக்க நம்ம முற்படுறோம், நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வரவே மாட்டேங்கி, நேர திருத்தம் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒன்று செய்கிறோம், ஏதோ ஒரு தகட்டல் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குங்க. நோட்டை தூக்கி மூடி வைங்க, பாத்ரூமில் போய் குளிங்க. சரிங்களா? குளிச்சுட்டு வந்து திரும்ப சாமி கும்பிட்டு திரும்ப அந்த ஜாதகத்தை எடுங்க, கடகடன்னு பலன் வந்துடும். அப்படியும் இல்லையா, இது நைட் ஆயிடுச்சுங்க, நைட் நேரத்தில் நான் ஒரு பலன் இருக்குது, எனக்கு வரல, கிளைமேட் சில் கிளைமேட்டாக இருக்குது, குளித்தா நம்மளுக்கு சேராது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? பாத்ரூமுக்குள்ளே போங்க, நோட்டை தூக்கிட்டு போங்க. நீங்கள் 2 பாத்ரூம் போகணும்னா இல்லை, அந்த பாத்ரூம் இருக்க இடத்துக்கு போங்க. அந்த இடத்துல உட்காந்து இந்த ஜாதத்தை பற்றி திங்க் பண்ணுங்கள். 8 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மறைமுகம் கழிவிடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போனா அந்த இடத்துல யோசிக்கும் பொழுது இந்த இயல்பு போது இந்த கிரகங்கள் இப்படி இருக்கிறாங்க, இந்த இதுக்கு நம்ம எப்படி பலன் சொல்ல அப்படிங்கிற ஒரு சிந்தனா சக்தி வரும் பொழுது உங்களுக்கு அது பிரபஞ்சம் கொடுத்துரும். சரிங்களா? 8ஆம் இடம் அப்படின்னு சந்திரனுடைய வீடுன்னு சொன்னோம் தனுசு அட்சலக்கணத்துக்கு. அப்போ நான் என்ன செய்யலாம்? தண்ணிங்க எவ்வளோ குடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லதுங்க. பொதுவாக தண்ணி நம்ம குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றம் வராது. சரிங்களா? அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா தினசரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாரியாத்தா காளியாத்தான்னு சொல்லிகிட்டே இருக்கணும். மாரியம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு, சந்தர்ப்பம் கிடச்சுன்னா ஒரு மாரியம்மன் கோயிலையா காளியம்மன் கோயிலையா அடிக்கடி மொட்டை போட்டுக்கிறது, இது நன்மை கொடுக்கும். அதுக்கப்புறம் கோயில் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது கோயிலில் கருவறையில் தீபங்கள் எரிவதற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்குறது. பக்கத்தில் ஏதாவது முருங்கை மரம் இருக்குங்க, அதுக்கு தண்ணி ஊற்றுறது. சரிங்களா? முருங்கை மரம் சம்மந்தமான முருங்கைக்கீரைகளோ இல்லை வேறு ஏதாவது காய்கறி கீரைகள் இப்படி தான் இருக்குது அப்படின்னா அதை பசுமாட்டுக்கு கொடுக்குறது. சரிங்களா? இதெல்லாம் திங்கக்கிழமை கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கோயிலுக்கு போகிறோம், சங்கடகர சதுர்த்தியாக இருக்குது, பிள்ளையாரை தரிசனம் பண்ண போகிறோம், பிள்ளையாருக்கு பிடிச்சது என்னது? கரும்புச்சாறு வாங்கி கொடுக்குறது. இல்லை பிரதோஷ வழிபாடு பண்ண ஆசைப்பட்றோம், அபிஷேகத்திற்கு கரும்புச்சாறு வாங்கி தருவது. இது எல்லாமே தனுசு அட்சலக்கணத்திற்கு 8ஆம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஒரு கோயிலுக்கு போகிறோங்க, கோயிலில் பொங்க வைக்கிறதுக்கு வெல்லம் வாங்கி தர்றது. சரிங்களா? இப்படி ஏதாவது ஒரு சில செயல்கள் நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த 8ஆம் இடம்ங்கிறது ஆக்டிவேஷன் ஆகிட்டே இருக்கும். நம்மளுடைய பிரச்சனைகளும் கண்ட்ரோலுக்காக வந்துடும், ஜோடம் சம்மந்தமான படிப்பு அறிவு வந்துடும், ஜோடத்தின் மூலமாக வருமானமும் வந்துடும். சரிங்களா? இது நம்ம கரெக்டாக கொண்டு போகணும். ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வேப்பலம்பாங்க, நீம் ட்ரீ, அதுக்காக வேப்ப இலை பார்த்திங்கன்னா வேப்பம் கொழுந்தும்பாங்க, கொஞ்சம் போல் பிச்சு வாயில் போட்டு மென்னுட்டு தின்னுக்கிட்டீங்க, கொஞ்சம் போல் உங்கள் உடம்புக்கு கண்டிஷனுக்கு இந்த வேப்பலை சாறு ஒத்துக்கிடுதுன்னா சாப்பிட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு சேராது. அப்போ என்ன செய்யலாம்? வேப்ப மரத்தை குச்சி, அந்த வேப்பங்குச்சிம்பாங்களா, அதில் கொஞ்சம் போல் ஒடிச்சிக்கிட்டு அப்போக்கப்போ பல் விளக்கிக்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க, நான் எங்கே வேப்ப மரத்துக்கு போக ஒடிக்க. ஏன்னா ஒரு சிலர் வேப்ப மரத்தில் இருக்க குச்சியை ஒடிக்கிறக்கே சங்கடப்படுவாங்க. நான் அப்படி தான் சங்கடப்படுவேன். ஐயோ மரத்தை போய் ஒடிக்கவா, அதுலேருந்து ஒரு கிளையை ஒடிக்கவா அப்படின்னு நினப்பேன். அப்போ நான் ரோட்டில் எங்கேயாவது ஈபிக்காரங்க கரண்ட் வேறு தட்டுன்னு வெடிச்சு போட்டுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த குச்சியை எடுத்துகிட்டு வந்துடுவேன். யாரோ வெட்டி போட்ட குச்சியை நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். சரிங்களா? அதை வச்சு பல் விளக்குவேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு பல் பொடி இருக்குங்க, வீட்டில் இருக்கிற உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை கலந்து பல் விளக்கிறது. சரிங்களா? இது நமக்கு நன்மை கொடுக்கும். அப்போனா வாக்குப்பளிதரம் அப்படின்னு வரும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுடைய நாயுருவி வேரில் செய்யப்பட்ட பல்பொடி இருக்கும். சரிங்களா? அதை வச்சும் பல் விளக்குவாங்க. அப்போனா இப்படி செய்யும் பொழுது வாக்குப்பளிதரம் வந்துடும், நமக்கு வருமானம் வந்துடும், நம்ம படிக்கிற படிப்பு பயன்படும். அதுக்கப்புறம் கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறவங்க 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது ஜோடம் சம்மந்தமான படிப்புக்கு நம்ம அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுக்கு வருகின்ற எதிர்பாராத இடைஞ்சல்கள் நோய்கள் அப்படிங்கிறது விலகி
நம்மளுக்கு வந்து படிப்புங்கிறது வந்துடும். ஏன்னா படிப்புங்கிறது நமக்கு வருமானத்தை கொடுக்கும். அந்த வருமானங்கிறது வந்து நம்ம குடும்பத்தை முன்னிலைப்படுத்தி மேம்படுத்தும். சரிங்களா? அப்போனா இப்படி நம்ம அதை ஒரு சில விஷயத்த கொண்டு போகும்பொழுது அவங்களுடைய அட்சய லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக செய்யணும். ஏன்னாங்க எனக்கு ஜோடமே தெரியாதுங்க. நான் ஜோடம் படிக்கலைங்க. ஏஎல்பி சாஃப்ட்வேர் போட்டு பார்க்குறப்ப எனக்கு தனுசு அட்சய லக்னம் போகுதுன்னு நினைக்கிறேன். நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை தற்காத்துக்கிடணும் அப்படின்னா, இப்போ சொன்னோம்ல நல்லெண்ணெய், வெல்லம், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இப்படிப்பட்ட பொருள்களை யாருக்காவது தானம் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வருகின்ற எதிர்பாராத எதிர்வினை சக்திகள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட்டு நம்ம வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னேறுவோம். சரிங்களா? இப்படிப்பட்ட அற்புத ஜோட முறையை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் எதிர்ப்போடும் தேயாவுக்கு நம்ம இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறோம். நம்ம சேனல் அப்படி வீடியோஸ் வரும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.